அப்போ நம்ம போகிற ஃப்ளைட் இதுதான். இப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி வந்து ஒரு பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கல, அவரும் நினைக்கல. நாங்கள் பெட்டியெல்லாம் எடுத்து கீழே போகிறோம். சரி, அப்புறம் பாய் சொல்லு. பை பாய்டா, டேக் கேர். ஓகேவா, பாய் பாட்டி. போயிட்டு வரோம், பார்த்துக்கோங்க, வீட்டை பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நம்ம ஒன்றும் போயிட்டு உம்ராவுடைய விஷயங்கள் 4 சுருக்கமாக சொன்னால், முதல் விஷயம் எஹ்ராம், 2வது காபத்துல்லா 7 சுற்றுகள் சுற்றுவது தவாஃப், 3வது சஃபா மருவாக்கு மத்தியிலே தொங்கோட்டம் என்று சொல்வார்கள் சகை, 4வது ஹலக் மொட்டையடிப்பது அல்லது கசர் என்ற முடிகளை குறைப்பது. இந்த 4 அமல் தான் உம்ராவுடைய அமல்கள். இந்த அமல்களை இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ணமாக செய்யணும். போர்டிங் முடிச்சுட்டு சிட்டிங் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். அவங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க ஹமிதியா ட்ராவல்ஸ்லேருந்து. ஸோ அந்த சாப்பாடை வந்து இப்போ பிரித்து சாப்பிட போகிறோம். இன்னும் ஒரு 1.5 hours இருக்குது ஃப்ளைட்டுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு. அஸ்ரா என்ன பண்ணுற? பிரியாணி சாப்பிட்றியா? ஏன் ஜூஸ் எடுத்து வச்சுட்டா நைஸா? ஜூஸ் பேக்கில் வைக்காத, கொட்டிடும் ஃப்ளைட்டில் வைக்கும் போது தண்ணி. சரி, தொடக்கூட. ஓகே, சாப்பிட போகிறோம். ஒரு 2 மணி ஆகுது. ஃப்ளைட்டுக்கு போகிறது வந்து செம்மையாக ஃபஸ்ட் ஆரம்பிச்சு. இதுவே ரொம்ப லேட்டு, 2 மணி ஆகிடுச்சு. நம்ம எல்லாரையும் வழி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு கரெக்டாக ஒரு 3 அழகா பிரியாணி கொடுத்துருக்காங்க. மட்டன் குஸ்காவா? அப்போ நம்ம போகிற ஃப்ளைட் இதுதான். இங்கே பாரு, இது இங்கே இருக்கு பாரு. அது இல்லை, இங்கே இருக்கு பாரு சைடில். ஜெஸ்ஸி ஹஸ்பண்ட் அண்ட் ஜெஸ்ஸியோட பையன் 3 பேருமே வந்து எங்களோட வராங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் போகிறோம்.
சென்னையிலேருந்து மஸ்கட் வந்தாச்சு. மஸ்கட்லேருந்து இப்போ வந்து சவுதிக்கு போக போகிறோம். 4 hours கிட்டக்க வந்துட்டு வெயிட்டிங் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டிங் டைமில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அவங்க இது பண்ணிப்பாங்க. நாங்கள் வந்து க்ளோத்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சவுதி ஃப்ளைட் ஏற போகிறோம். யாருமே இல்லைங்க. ஓமான் ஏர்ல வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு லாஸ்ட் இது சீட் ஆக்சுவலாக போனோடனே ஆமாம் ஃபுட் கொடுத்தாங்க. சிக்கன் ரைஸ், அப்புறமா வந்துட்டு இந்த புட்டிங் மாதிரி சம்திங் கேரட் இது மாதிரி கொடுத்தாங்க. பாயசம் கைண்ட் ஆஃப் பாயசம். அப்புறமா வந்து பட்டர் பன் கொடுத்தாங்க. கரெக்டா எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பாயசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சோரே சாப்பிடலையா? இறங்கும்போது சரியான சிரிப்பு. இறங்கும்போது அழுவுறா, காது வலிக்குது. அதோட என்னோட ஏற்போட மாட்டேன், எதையும் லாக் ஆக்காமல் இருந்தால் சரி. நாங்கள் வந்து ஜெஸ்ஸி ஃபேமிலியோட வந்திருக்கோம்னு சொன்னல, இவங்க தான் ஜெஸ்ஸி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஜெஸ்ஸியும் நானும் சேர்ந்து உம்ரா பண்ண போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்டோட வந்து பண்ணுறது. ஆமாம், நாங்கள் இப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி வந்து ஒரு பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு நானும் நினைக்கல, அவரும் நினைக்கல. அல்லாவே வந்து குர்ஆன்ல சொல்லியிருக்கான், என்னோட இதை வந்துட்டு பாருங்க, போய் டிராவல் பண்ணுங்க உலகத்தை, ஒரு இதையும் படைப்பையும் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அல்லாவே சொல்லியிருக்கான். எதுவுமே டோன்ட் டேக் அஸ் ராங். நான் உம்ரான்றது ஒரு பெரிய விஷயம். அல்லாஹ் இன்வைட் பண்ணா மட்டும்தான் போக முடியும். அன்டில் நான் வந்துட்டு அதை பார்க்குற வரைக்கும் என்னால் நம்ப முடியல அல்லாஹ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதை வந்து ஆணித்தரமாக சொல்லவும் முடியல. காபத்துல போய் பார்த்துட்டு சொல்கிறேன். அஃப்ரா அஸ்ரா 2 பேருமா அக்கா தங்கச்சியில். ஸோ அக்கா தங்கச்சி 2 பேருமா சேர்ந்து உம்ரா பண்ண வந்திருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சிஸ்டர் பாண்ட் வந்துட்டு ஒரு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். என் பசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஒரு பாண்டை வந்து எப்போவுமே வந்து அவங்க 2 பேரோட லைஃப்லையும் வச்சுருக்கணும் அப்படின்றதுமே வந்து என்னோட மெயின் துவாவாக இருக்க போகுது. பிகாஸ் சிப்ளிங்ஸ் தானே எல்லாமே. நமக்கு அம்மா அப்பா வந்துட்டு நம்ம சின்ன வயசு பார்ப்பாங்க, நம்ம வந்துட்டு ஓல்டாகும் போது அவங்க வந்து இருப்பாங்களான்னு வந்து சந்தேகம் தான். ஆனால் சிப்ளிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கூட பிறக்கிறாங்க, நம்மளோடயே இருப்பாங்க. அல்லாஹ் வந்து எழுதியிருந்தாங்கன்னா 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அஃப்ரா அஸ்ரா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, நாங்கள் ட்ராவல் பண்ண வைக்கிறோம்ல, அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலிங்காக இருக்குது. ஏர்போர்ட்டில் யாரையுமே காணோம், ரொம்ப அப்படியே ஜில்லோன்னு இருக்குது. மஸ்கட் ஏர்போர்ட் இது பெரிய ஏர்போர்ட்டா இல்லை குட்டி ஏர்போர்ட்டா? நார்மலில் இப்போ எங்கே போகணும்? நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்படி சொல்கிறாங்க. காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து மஸ்கட்லேருந்து ஏர்போர்ட்டில் இருக்கோம். இப்போ ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்னும் 10 minutes ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா நாங்கள் போகிறோம், சவுதி அரேபியாவுக்கு போகிறோம். அவங்க வந்து இஹ்ராம் போட்டுட்டாங்க. நாங்கள் வந்துட்டு பயம் மாற்றிட்டோம், அவங்களுக்கு மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒயிட்டில் இருக்கோம். இப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப பயமாக இருக்குது. இது வந்துட்டு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இது வந்து கனவு மாதிரி இருக்கு. இது வந்து கனவு மாதிரி. அது கனவு காலையிலேருந்தே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி இதுலேயே இருக்க மாதிரியே இருக்குது. அதெல்லாம் வீட்டு பார்க்கணும், ரொம்ப பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? என்னென்னா நம்ம பண்ண நான் நேற்றே சொல்லியிருப்பேன். நான் என்னென்னா நம்ம பண்ண சின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுவாகும்ல. சின்ஸ்னால் என்னென்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை பற்றி பேசுறது கூட தப்பு தானே, புறம் பேசுகிறது அந்த மாதிரி கூட எல்லாருமே பண்ணுறது தானே. அதெல்லாம் நினைக்கும் போது வந்துட்டு அதுலேருந்து நிறையா சின்ஸ் ஒருத்தவங்க ஒரு மாதிரி சின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ரீகால் ஆகுது. ரீகால் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா, இதுக்கு வந்து நான் வந்து வர்த்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் தோணுமான்றது தெரியல. பட் இன்ஷால்லா நான் போயிட்டு காபத்துல பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்கிறேன். எல்லோரும் எங்களுக்கு அதுவாக செஞ்சுக்கோங்க. ஓகே. அவங்க வந்து இஹ்ராமோட இருக்காங்க, காட்டுறேன். சூப்பராக இருக்குது. உம்ரா வந்துட்டு இப்போ செய்ய போகிறப்ப ஒரு எல்லையில் வந்துட்டு இதில் சொல்லுவாங்களாம், ஃப்ளைட்டில் இந்த மாதிரி எல்லைக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த உம்ராக்கான நியத்தை வச்சுட்டு அதுலேருந்தே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடணும். தல்பியா வந்துட்டு ஒரு 2-3 நாளாக வந்து அஃப்ராவும் அஸ்ராவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்காக அவங்கள சொல்ல வைக்கிறேன். சொல்கிறியா பாப்பா?
لبيك لا إن قلنا لبي لبيك لا إن شرش لك لبي إن الحمد والنعمة لك والملك لا شريك له அஸ்ரா சொல்லுவா. لبيك لا وإن لبي لبيك لا شريك لك لبي إن الحمد والنعمة والملك لا شريك له. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதில் வந்துட்டு என்னென்னா சின்ன பசங்க தான், இவங்களுக்குலாம் வந்துட்டு 10 years உள்ளதான் ஆகுது. இவங்களுக்குலாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து இது மேண்டேட்ரி கிடையாது. இருந்தாலுமே அவங்க அதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. மாஷால்லா. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மாஷால்லான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஏர்போர்ட்குள்ள ரயில்வே ஸ்டேஷன். பாப்பா ஒழுங்கா பிடிச்சிக்கோ. பாப்பா பிடிச்சிக்கோ. மாஷால்லா செம்மையா இருக்கு. ஷார்க்கா அது? ஷார்க்லாம் இருக்கு. ஷார்க் பாருங்க. அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக.